விநாயகர் விரும்பும் மோதகம் நைவேத்தியம். ஓங்கார வடிவமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் திகழ்பவர் விநாயகப் பெருமான். விநாயகர் வழிபாட்டில் அவருக்கு படைக்கப்படும் உணவுகள் தனித்த இடத்தை பிடிக்கின்றன. உண்மையான பக்தியுடன் எதை படைத்தாலும் விநாயகப் பெருமான் ஏற்றுக்கொள்வார். இருப்பினும் அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபட்டால் நற்பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் விநாயகர் வழிபாட்டில் கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, அப்பம், அவல், பொரி, கடலை, சுண்டல் ஆகியவை தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்கின்றன. பிள்ளையாருக்கு பலவிதமான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டாலும் அதில் முதன்மை இடத்தை பிடிப்பது மோதகம்தான். வீட்டில் பூஜிக்கப்படும் விநாயகர் கையில் மோதகம் இருக்க வேண்டும் என்பார்கள். மோதகம் என்பது தேங்காய், வெல்லப்பாகு, அரிசி மாவு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படும் பதார்த்தம் ஆகும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். விநாயகருக்கு மோதகம் நைவேத்தியமாக படைப்பதற்கு முக்கியமான காரணம் உண்டு. மோதகம் என்றால் மோதக் கூட்டல் அகம். மோதக்கென்றால் உற்சாகம், மகிழ்ச்சி என்று பொருள். அகம் என்ற சொல்லுக்கு வழங்கக்கூடியது என்று பொருள். மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடிய பொருள் என்பதால் மோதகம் விநாயகருக்கு படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். ஒரு சமயம் அத்ரி ரிஷியின் மனைவியான அனுசூயா சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோரை விருந்திற்காக அழைத்திருந்தார். எந்த உணவை கொடுத்தாலும் விநாயகரின் பசியை போக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட அனுசூயா இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிட கொடுத்தார். மொத்தமாக 21 மோதகங்களை விநாயகருக்கு அளித்தார். அதை சாப்பிட்டதும் விநாயகப் பெருமானின் பசி முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சி அடைந்தார். இதை கண்ட பார்வதி தேவி அனுசூயாவை போல் எவர் ஒருவர் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபடுகிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என வரமளித்தார். பார்வதி தேவி அளித்த வரத்தின்படி பக்தர்கள் தாங்கள் விநாயகரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக மோதகத்தை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். விநாயகருக்கு முதலில் மோதகம் படைத்து அவரது அருளை பெற்றவர் அருந்ததி தேவி என்று கூறப்படுகிறது. கற்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து வானில் இன்றும் விண்மீனாய் வலம் வருபவர் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. புண்ணிய பலன் காரணமாக ஒருமுறை வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்தார் விநாயகர். அவர் வருவதை அறிந்த அருந்ததி அவருக்காக புதிய நைவேத்தியம் செய்ய விரும்பினார். விநாயகப் பெருமான் அண்டத்தின் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவர். இதனால் அண்டத்தை உணர்த்தும் விதமாக வெள்ளை மாவினால் செப்பு என்னும் மேல் பகுதியை செய்தார். அண்டத்தின் உள்ளே பூரணமாக நிறைந்திருக்கும் விநாயகரை உணர்த்தும் விதமாக இனிப்பான பூரணத்தை மாவுக்குள்ளே வைத்து மோதகத்தை தயார் செய்தார். பின்பு வசிஷ்டரிடம் அதை கொடுத்து விநாயகருக்கு படைத்தார். அப்படி அவர் அளித்த பிரசாதத்தின் தத்துவ சிறப்பை உணர்ந்த பிள்ளையார் அதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக மோதகத்தை எப்போதும் தன் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அருந்ததி மூலம் நமக்கு கிடைத்த அந்த அருள் பிரசாதத்தை போன்றே விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நம் வாழ்வும் இனிப்பும் தித்திப்புமாக பூரணத்துவம் பெற பிள்ளையாரை வழிபரம் பெறுவோம்.